என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க திருப்பதி ஏழுமலையான் வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான நாளில் உனக்காக ஒரு தித்திப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாக வாழப்போகும் உனக்காகவே நான் இன்று வந்துள்ளேன். எனதிந்த ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள். எனது வார்த்தைகள் உன் வாழ்வில் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்வில் மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய போகின்றாய். யார் யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கைகளை கெடுத்தார்களோ, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. உன் அப்பா நான் இருக்கின்றேன். யார் மீதும் நீ கோபம் கொள்ள வேண்டாம். தினம் தினம் வழிபடும் என்னையே அவர்கள் திட்டவில்லையா? நான் பொறுமையாக இல்லையா? நீயும் பொறுமையாக இரு. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். உன் அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காது. எவரையும் எதையும் நாட முடியாது. கலங்காதே என் கண்மணி. உன் கவலைகள் அனைத்தையும் நான் பொடி பொடியாக மாற்றப் போகின்றேன். உன் கண்கள் முன்னாலேயே உன் உதயத்தை நீ காணப் போகின்றாய். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகின்றாய். அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் நிச்சயமாக இக்கணமே. பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நேரமும் உன் கைகள் ஓங்கும் நேரமும் இதுவே. உன் வாழ்வில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது. காரணம் புரிகின்றதா? உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்து விட்டது. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகளை தருகிறீர்கள்? ஏன் என் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றுவதற்கு இத்தனை தாமதம் என்று என்னை பார்த்து வருந்தினாய் அல்லவா? எனக்காக எதுவும் செய்ய மாட்டீர்களா அப்பா என்று கோபப்பட்டாய் அல்லவா? உன்னுடைய சூழ்நிலைகள் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது. இதில் உன் தவறு ஒன்றும் இல்லை. நீ வீணாக அத்தனையும் போட்டு உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நேரம் வரப்போகிறது என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன் அல்லவா? அதே போலவே நீயும் நம்பிக்கையாயிரு. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று. நிச்சயமாக உன் வாழ்வில் அனைத்தும் சுகமாகும். என் அன்பின் பிரியமே, உனக்கு புரிந்ததா? என் மனதிற்கு பிடித்த சிற்பம் நீ. நான் பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். காலம் கடந்து போனாலும் காலத்திற்கும் உன் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கவே நான் பார்த்து பார்த்து உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படி செதுக்கும் போது ஏற்படும் ஒளிகளின் வழிகளைத்தான் நீ தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் நீ பேரொளி பொருந்திய அழகிய சிற்பமாய் ஜொலிக்கப் போகிறாய். நீ என் செல்ல பிள்ளை. நீ மிகவும் தனித்துவம் வாய்ந்த பிள்ளை. என் மனதிற்கு பிடித்த பிள்ளை. தனித்துவம் எப்பொழுதும் தாமதமாகத்தான் ஒளிரும். நான் உன் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பதால் தான் நீ இவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் சாதனைகளாக மாறும் என் தங்கமே. நான் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கும் என் வைரங்கள் நீ. எத்தனை வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதற்கு அதிகமான மகிழ்ச்சிகளை காணப்போகிறாய். கஷ்டங்களை அனுபவித்தால்தான் வரும் மகிழ்ச்சிகளை உன்னால் அனுபவிக்க முடியும். எல்லோர் கண்முன்னும் நீ பட்டொலியாய் ஜொலிக்கப் போகிறாய். அதற்காகத்தான் இந்த தாமதம் என் கண்மணியே. நான் உன்னை மறக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. என் மடியில் வைத்து என் மனதில் உன்னை ஏற்றிக் கொண்டிருக்கிறேன். சற்று யோசித்துப் பார். நான் பார்த்து பார்த்து செதுக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சற்று அமைதியாக இரு. பக்குவமாக செதுக்கி வடிவமைத்து அதை உன் கைகளில் அழகாக தருகிறேன். அதன் பிறகு உன் வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும். இப்பொழுது புரிந்து கொண்டாயல்லவா? நீ என் செல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொடுப்பது உன் அப்பாவின் கடமை. அதுவரை மனதை போட்டு வருத்திக் கொண்டிருக்காதே. புரிந்து கொண்டாயல்லவா? என் தங்கமே, உனது வாழ்க்கையை நல்லபடியாக உன் தந்தை வடிவமைத்துக் கொடுப்பேன்.
நம்பிக் காத்திரு, எல்லாம் நல்லபடியே நடக்கும். யாமிருக்க பயமேன், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, பொய்கள் இருக்கும் இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் நிறைந்து இருக்கும். ஆனால் உண்மை இருக்கும் இடத்தில் கண்ணீரும் மௌனமும் தான் இருக்கும். உன்னுடைய உண்மையான கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டது. உனக்கு வாய்த்தது இதுதான் என்று சகித்துக் கொள்கிறாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், விதிக்கும் ஒன்றை வீழ்த்திவிட எண்ணமில்லை. ஆனால் உன் எண்ணங்களால் உன்னை நீ வீழ்த்திக் கொள்கிறாய். ஆம் கண்மணியே, எப்பொழுதும் எனக்கு இப்படித்தான் நடக்கும், என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று சலித்துக் கொள்ளாதே. இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளால் உன் மனம் மூழ்கியிருக்கிறது. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன் விதியை நிர்ணயிக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நேர்மறையாக மட்டுமே சிந்திக்க வேண்டும். நேர்மறையான சிந்தனைகளின் மூலம் ஆழமான இருட்டான பாதையிலும் சரியாக பயணிக்கலாம். உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக எண்ணினால் அது இன்னும் உன்னை காயப்படுத்தும். ஏணியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும். உன் விதி உனக்கான 1000 கதவுகளை மூடினாலும் உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒரு ஜன்னலையாவது திறக்கும். எனவே ஒருபோதும் முடங்கி விடாதே. தொடர்ந்து முயற்சி செய். உனக்கான கதவுகளை நிச்சயம் திறப்பேன். எதிரிகளை சமாளிப்பதற்கு வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் துன்பங்களை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள். வாழ்க்கையில் வெற்றி எனும் படிக்கல்லை தொடுவதற்கு 1000 தோல்வி எனும் குழிகளை கடந்து செல்ல வேண்டும். குழியில் விழுந்தும் முயற்சி செய்பவன் விண்ணை தொடுவான். குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. எனவே என் விதி இதுதான் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, என் விதியை என்னால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய்து வா. உன் விதிகளை மாற்றவும் உனக்கான கதவுகளை திறக்கவும் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன். என் தங்கமே, பயந்து புலம்பாமல் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தால் பாதை முழுவதும் இருக்கும் அடியை கடந்து வைக்க நான் உன்னுடன் வருவேன். ஒளி வலியை தாங்காத கற்கள் சிலையாவதில்லை. வலி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பதில்லை. முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது? தோல்வி காணாமல் அனுபவம் ஏது? தோல்வியை படிக்கல்லாக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்துச் செல். விதி விதி என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் அதை மதியால் வெல்ல முயற்சி செய். கண்ணீரை துடைத்துக் கொண்டு தைரியமாக இரு.